வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கவர்மெண்ட் லேப்டாப்போட கீபோர்டு வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து ஒரு HCLோட பாருங்கள் 02102 மாடல். இதோட கீபோர்டை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்டரி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போயும் வந்து நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். ஏதாவது ஷார்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம கனெக்ட் பண்ணும்போது எதுவும் ஷார்ட் இருந்துச்சுன்னா ஃபுல் டேமேஜ் ஆயிரும். அதனால் பேட்டரி வந்து ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடணும். அப்புறமா இந்த மாதிரியான ஒரு டூல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. இல்லைனா ஸ்க்ரூ ட்ரைவரோட சின்ன தின்னான ஒரு டூல் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இந்த கீபோர்டில் மேலே பார்த்தீங்கன்னா டாப் சைடு ஃபுல்லாக ஒரு 4 லாக் இருக்கும். இந்த 4 லாக்கையும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி எடுத்தால் போதும். ஈஸியாக வந்து அது ரிலீஸ் ஆயிரும். அப்புறமா இந்த கீபோர்டு வந்து உள்ளே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேபிள் ஸ்ட்ரிப்பு வந்து உள்ளே கனெக்ட் ஆகிருக்கும். அதை ஜஸ்ட் இந்த மாதிரி அன்லாக் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான் இந்த ஒரு மாடல் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. அடுத்து நம்ம இதுக்கான புது கீபோர்டு வந்து நம்ம வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு கீபோர்டை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். அந்த சேம் மாடலுக்கு சூட் ஆகிற மாதிரியான நம்ம வந்து அந்த கீபோர்டு வந்து நம்ம வாங்கணும். நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கேபிள் கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, கேபிள் கனெக்டரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து டஸ்ட் இல்லாமல் டஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ளோவர் இருந்துச்சுன்னா நல்லது. இல்லைனா ப்ரஷ் எதாவது வச்சுருந்தீங்கன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுங்க. அப்புறமா அந்த ஸ்ட்ரிப்பை வந்து ஜஸ்ட்டு வந்து ப்ளக் பண்ணிவிட்டு அந்த லாக் இருக்கும், அந்த லாக்கை ஜஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது லாக் ஆயிரும். அப்புறமா இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போதும். மேலே ஒரு 4 லாக் இருக்கும். அந்த 4 லாக்லேயும் வந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி அமுக்கி எடுத்தோம்னா நல்லாவே அது ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த இடத்துல சரியாக ஃபிக்ஸ் ஆகாத இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி டூலை வச்சு ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. கீழே வந்து அதிகமாக ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலை. நம்ம இனி பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் மேலும் பல வீடியோக்களுக்கு நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.